நல்லா வாசனை வரப்படி வறுத்துனாங்க. இந்த உளுந்தங்கரிசிக்கு வந்து இந்த மல்லி துவையல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மல்லியும் வத்தலும் நல்லா வறுத்து இப்போ இதுல வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் சேர்த்துட்டு, தேங்காய் வந்து ரொம்ப வறுபட வைக்கா, ஜஸ்ட் அந்த கடாயோடைய சூட்லேயே அது வறுபட்டா போதும். மல்லியும் வத்தல் மட்டும் நல்லா வறுபட்டுக்கணும். இப்போ இதுல வந்து ஒரே ஒரு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு.